திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நாசரேத் பேரூராட்சிக்குட்பட்ட அகப்பைக்குளம், வாழையடி, திரவியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் வந்த அவருக்கு வழிநெடுகிலும் திரண்டிருந்த பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது வாகனத்தில் இருந்து இறங்கிச் சென்ற அமைச்சர் முக்கிய பிரமுகர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தியதுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து வர நாசரேத் பகுதியே விழாக்கோலம் பூண்டிருந்தது. தொகுதி முழுவதும் திமுகவின் சாதனைகளை எடுத்து கூறி அவர் மேற்கொண்டு வரும் இந்த பிரச்சாரம் தேர்தல் களத்தை அனல் பறக்கச் செய்துள்ளது. யாராவது மகளிர் உரிமைக்கு வராது சொன்னா மீண்டும் அப்ளிகேஷன் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுத்திருக்காரு. ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் 8000 ரூபாய்க்கான ஒரு கூப்பனை கொடுத்து அவர்கள் எந்த இடத்திலும் அவர்கள் வேண்டிய பொருளை வாங்கிக் கொள்ளலாம் என்ற திட்டத்தை தந்திருக்கின்ற முதலமைச்சர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.